ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ளவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவரும் காணக்கூடாதவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஏக சக்கராதிபதியே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவாதி தேவனே நாம் உங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சாவாமை உள்ளவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆதியும் அந்தமும் மாணவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அல்பாவும் ஒமேகாவும் மாணவரே நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மகா உன்னதமானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மகா பலனுள்ளவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மகா பாராக்கிரம் உள்ளவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மகத்துவமானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லமையின் தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சேனைகளின் கர்த்தரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வலோகத்துக்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தர் 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 என்று சொல்லியிருக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தூயாதி தூயவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இஸ்ரவேலின் பரிசுத்தரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். வாய்களை திறந்து நாம் ஸ்தோத்திரம் சொல்வோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாவத்தை பாராத சுத்த கண்ணரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பட்சிக்கும் அக்கினியே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பச்சபாதம் இல்லாதவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மிகுந்த கிருபையுள்ளவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கமுள்ளவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மனதுருக்கமுள்ளவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லார் மேலும் தயையுள்ளவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பாகவே இருக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பில் பூரணரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பூரண சதற்குள்ளவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீதியுள்ளவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மகா நீதிபரரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீதியின் சூரியனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீதியுள்ள நியாயாதிபதியே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சமாதான கர்த்தரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சமாதான பிரபுவே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சமாதான காரணரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆலோசனை கர்த்தரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆலோசனையின் ஆச்சரியமானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். செயலில் மகத்துவமானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இல்லாதவைகளை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். குறைவுகளை நிறைவாக்கும் தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஐஸ்வர்ய சம்பரணரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மன்னிக்கிற தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். வாக்கு மாறாதவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, தம் வார்த்தையில் உண்மையுள்ளவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பொய்யுரையாத தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒப்பற்றவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மாசற்றவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். குற்றமற்றவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒளியாய் இருப்பவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எவ்வளவேனும் இருள் இல்லாதவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உத்தமனுக்கு உத்தமரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். புனிதனுக்கு புனிதரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மாறுபாடுள்ளவனுக்கு மாறுபாடுள்ளவர்களாய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இஸ்ரவேலின் ஆறுதலே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இஸ்ரவேலுக்கு பணியாய் இருப்பவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இஸ்ரவேலின் ஜெபமாலையனவராய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இஸ்ரவேலின் மெய்ப்பரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இஸ்ரவேலின் நம்பிக்கையானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இஸ்ரவேலின் ராஜாவே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை ஆளும் பிரபுவே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பரிசுத்தரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நியாய பிரமாணமானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் இரட்சகரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் துர்கமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கேடகமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் உயர்ந்த அடைக்கலமே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் கோட்டையும் அரணுமாய் இருப்பவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அனுகூலமான துணையே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் இரட்சகனாயிருப்பவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, பிழையுண்ட மலைவே உனக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். சாரோனின் ரோஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். பள்ளத்தாக்கின் லீலியே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். வெண்மையும் சிவப்புமானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். என் ஆத்தும நேசரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிச்சிலி மரமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மறுதோன்ற பூங்கத்தே நாம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கன்னியால் நேசிக்கப்படுபவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். வெளிமானுக்கு மறைக்குட்டியும் உப்பாய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். என்னுடைய நேசரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். என் இள வயதின் நாயகனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். என் ஆத்தும மணவாளனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். 10,000 பேரில் சிறந்தவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தலை தங்கமாய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பாலில் கழுகப்பட்டவைகளைப் போல் இருக்கிற கண்களையுடையவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். முற்றுமையும் அழகானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தேனிலும் வாய் மதுரமானதே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மிகவும் நல்லவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனை என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுகிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஞானமுள்ள கர்த்தரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மறைப்பொருளை வெளிப்படுத்தும் கர்த்தரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவர்களுக்கு தேவனாயிருக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர்களுக்கு கர்த்தராயிருக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஐஸ்வர்யத்தின் தேவனே நாம் உங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். குறைவுகளை நிறைவாக்கும் தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். விலையை செய்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்.
ஜெயம் கொடுக்கும் தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சமாதானத்தின் தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. பாவி என்மேல் சினங்கொள்ளுகிற தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. மன்னிக்கிற தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அதிசயங்களை செய்கிற கர்த்தரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாவற்றையும் செய்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ரட்சிப்பின் கர்த்தரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். என் முகத்திற்கு ரட்சிப்பாய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திக்கிறோம். நித்யானந்த தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை மறைத்து கொண்டிருக்கும் தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை பிரகாசிப்பிக்கும் ஒளியே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பூரண அழகுள்ளவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. எங்களுடைய பரிசுத்தத்தை கொண்டு விளம்பும் தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தலைமுறை தலைமுறையாய் ராஜரீகம் பண்ணுகிற தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சுத்த இருதயம் உள்ளவராய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சமீப தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆதி முதலாய் வீற்றிருக்கிற தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாதி கர்த்தாவே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சேனைகளின் கர்த்தரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சமமான தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாக்கள் கர்த்தராய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தமான தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னதமான கர்த்தரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீதியுள்ள கர்த்தராய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் நித்தியராய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மாம்சமான யாவருக்கும் கர்த்தராய் இருக்கிறீரே உமக்கு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். வாக்கு தத்தங்களுக்கு தேவனாய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமென் ஏசப்பா. இந்த 7 மாதமும் எங்களை கண்மணி போல் நீங்கள் பாதுகாத்து கொண்டீங்க ஏசப்பா. இந்த 8ஆம் மாதத்திலும் முதல் வாரத்தில் நாங்கள் அடி எடுத்து வைக்கிறோம். அது நீங்கள் தாமே எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. மீதம் இருக்க பகுதியை உண்மை கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆமென். இந்த மாதத்திலும் தேவன் இம்மட்டுமாக நம்மை வழிநடத்தி வந்தார். இவ்வளோ நேரம் தேவனை ஆராய்த்து பாடினோம். ஹல்லேலூயா. துதிச்சோம். இப்பொழுது அந்த ஆராதனை நாயகனை பாடல் மூலமாக நாம் நன்றி செலுத்தி நாயில் முடியும் வரை ஏசப்பா உண்மையை நாங்கள் தொழுதிடுவோம். இதுவரை நடத்தின எபினேசர் 1000 பேரில் இன்று சிறந்தோர். ஆண்டவரே, என்றென்றும் உண்மை நாங்கள் தொழுகிறோம். ஆண்டவரே, எங்கள் விடுவெளியே, எங்கள் பிரியம் நீரே, என்றென்றும் நாங்கள் உயர்த்திடுவோம்.
மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே என்று சொல்லி இந்த அருமையான பாடலை பாடி இந்த காலை வேளையில் முதலாவதாக இம்மட்டுமாக நம்ம வழிநடத்தி வந்த இயேசுவை நோக்கி பார்த்து நன்றி தகப்பனே என்று சொல்லி மன நிறைவோடு அவருக்கு நன்றி செலுத்த கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆராதிப்போமா? ஆமென். ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. நாயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. விடிவெள்ளியே எங்கள் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடிவெள்ளியே என் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. சொல்லுங்க எல்லாரும். ஆயிரம் போற்றிடும் தெய்வம், மகிமையின் மகிமையின் தெய்வம் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவேன். முழங்கால் யாவும் முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவேன். ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. நாயுள் முடியும் வரை உம்மை உம்மை தொழுதிடுவே. என் நாயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே. முடிவில்லா ராஜ்யம் அருள
ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் அனுதினம் வணங்கிடுவேன். ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவேன். ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஹல்லேலூயா. அவர்தான் ஆராதனை நாயகன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் இரண்டாவதாக ஒரு பாடலை பாட போகிறோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை இயேசப்பாவுக்கு. ஹல்லேலூயா. காலையிலும் மாலையிலும் தாவீது கூறுவது போல கர்த்தரை காலத்திலும் நான் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். ஹல்லேலூயா. இம்மட்டுமாக இந்த புதிய மாதத்தை காண தேவன் கிருபை செய்திருக்கிறார். துணையாளராக இருந்தார். ஹல்லேலூயா. துணை நமக்கு அவர்தான் துணையாளராக இருந்தார். கண்ணீரான பாதையில், தனிமையின் பாதையில், வேதனையான பாதையில், மகிழ்ச்சியான பாதையில், எல்லா பாதையிலும் நமக்கு ஒரு துணையாளராக இருந்தார். வசனத்தை கொண்டு நம்மை தேர்ச்சினார். ஹல்லேலூயா. வழிகாட்டினார். வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஏனென்றால் நமக்காக ஜீவ பலியாய் அவர் ஒப்பு கொடுத்தார். நம்முடைய ஜீவ தண்ணீராக இருக்கிறார். எத்தனையோ மூலையில் நம்ம வறட்சியாக நம்ம ஃபீல் பண்ணியிருக்கலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில். அந்த பகுதி நேரத்துல எல்லாம் தேவன் ஜீவ தண்ணீராக நம்முடைய வாழ்க்கையில் இருந்தார். மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, எங்கள் மேசியாவே உமக்கு ஆராதனை என்று சொல்லி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கு. சொல்லுங்க. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை,
மேசியாவே உமக்கு ஆராதனை, ஜீவ சம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். காலையிலும் மாலையிலும் உமக்கே ஆராதனை செய்கிறோம் தகப்பனே, ஏனென்றால் நீர் எங்களுடைய எபினேசர். ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு பாடல் வரியிலையும் பார்க்குறோம், நமக்கு துணையாளராக இருந்தார், எபினேசராக இருந்தார். ஆண்டவரே, எப்படி ஆண்டவர் உடைய அன்பை நாங்கள் மறப்போம்? அனைவரும் அமர்ந்திருந்து பாடலாம் இந்த பாடலை. எப்படி உங்களுடைய அன்பை நாங்கள் மறப்போம்? மண்டியிடுவேன் உங்கள் பாதத்திலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரணடைவேன் உங்கள் பாதத்திலே. ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலை வேளையில் தேவன் எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். நன்றி நிதியத்தோடு நம்ம அவரை ஆராதிக்கிறோமா, முழு உள்ளத்தோடு அவர் ஆராதிக்கிறோமா என்று சொல்லி அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். மகிழ்ச்சியோடு ஆராதனை செலுத்தலாமா? எபினேசரே உமக்கு ஆராதனை, எங்கள் துணையாளரே உமக்கு ஆராதனை தகப்பனே என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்தலாமா? ஆமென். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. சொல்லோ. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, துணையாளரே என் துணையாளரே ஆராதனை, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவேன் மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எல்லாரும் சொல்ல, கைகளை தட்டி. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளோ அருமையான பாடல். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே. ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லணும், மறப்பேனோ உமது அன்பை அப்பா, உமது அன்பை மறக்கலைன்னா நான் மண்டிடுவேன். ஹல்லேலூயா. ஆமென். எப்போ நம்ம வந்து மண்டிடுவோம்?
அன்பை மறக்காமல் இருந்தால் தான் தொழுது கொள்ளுவோம், மண்டியிடுவோம், அவரை பணிந்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா. ஆமென். நிறைய வேளையில் நம்ம அதை உதாசீனப்படுத்துகிறது என்று சொல்ல முடியாது. அதற்கான அந்த முக்கியத்துவம், அன்பை எப்படியாகிலும் நான் வெளிப்படுத்த வேண்டும், எனக்கு தேவன் செய்த நன்மைகளை நான் எப்படியாகிலும் நான் தெரிவித்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த வாஞ்சும் விருப்பமும் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முன்னுரிமை கொடுப்போம். ஹல்லேலூயா. எல்லா நேரத்திலும். ஹல்லேலூயா. அப்போ தான் அந்த கிருபை உங்களோடு பேசும். நீ நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் கிருபை, அது ஜீவன், தேவன் அருளின ஈவு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த கிருபை நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கும். அதுக்கு தேங்க்யூ லோ, நன்றி இயேசுவே என்று சொல்லி அதுக்கு நன்றியுள்ள வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம துக்கமே இருந்திருந்தா வாழ்க்கையில் அந்த துக்கத்தை மீறி நம்ம போயிருக்க முடியாது. கண்ணீரின் பாதிலேருந்தே இருந்திருந்தா அதுலேருந்து ஒரு புது வாழ்வு இன்னார் வரைக்கும் ஏசப்பா நம்மளுக்கு தந்திருக்கிறார். இதெல்லாம் நினச்சி பார்க்கணும். பலவீனமான நேரத்தில் சுகம் தந்தார், அழுகையின் பள்ளத்தாக்கு நீரூற்றாய் ஆனந்த களிப்பாய் மாற்றினார், சோர்வான நேரத்தில் பலன் தந்தார். எத்தனையோ நன்மைகள் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் செய்தார். எல்லாம் நினைத்து பார்த்து நீங்கள் சொல்லணும், மறப்பேன உங்களுடைய அன்பை. பிசாசு இந்த அன்பை மறக்கடிக்க தான் என்ன பண்ணுறான், அவன் முயற்சி செய்கிறான். அதனால் தேவனுடைய ஜனமே இந்த காலை வேளையில் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நான் மறக்க மாட்டேன். சொல்லுங்கள். எல்லாரும் கண்களை மூடி இந்த ஒரு மாத்திரம் இயேசுவை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே எந்த சூழ்நிலையும் உங்கள் அன்பை நான் மறக்க மாட்டேன். ஆண்டவரே நீங்கள் எங்கள் மேலே பாராட்டின அன்பை நாங்கள் மறக்கவே மாட்டோம், மண்டியிடுவேன். ஆண்டவரே எங்கள் உதயத்தினின் கனியாகி சோத்திர பலிகளை இந்த காலை வேளையினுடைய சமூகத்தில் நான் ஏறெடுத்து உன்னை நாமத்தை உயர்த்துவேனப்பா, நன்றி அப்பா என்று சொல்லுவீங்களா? மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் மண்டியிடுவேன் பாதத்திலே, மண்டியிடுவேன் பாதத்திலே. எபினேசரே, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். இந்த காலை வேளையிலும் இன்னொரு பாடலை பாடி நம் தேவனை மையப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தேவைகள், ஏராளமான தேவைகள் உண்டு. அந்த தேவைகளை காட்டிலும் நம் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு சிலருக்கு எப்படிப்பட்ட தேவைகள், உங்கள் தேவைகள் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு சிலருக்கு பண தேவையாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு சரீர சுகம் என்கிற தேவையாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குரிய தேவைகளாக இருக்கலாம். எப்படிப்பட்ட தேவைகளாக இருந்தாலும் கர்த்தர் பேரில் நாம் அவருடைய சமூகத்தில் வரும்போது, நம்முடைய பாரத்தை அவருடைய சமூகத்தில் வைத்து விடும்போது தேவன் நமக்கு ஒரு நல்ல இளைப்பாறுதலும் நம்பிக்கையும் கட்டளையிடுவார் என்ற நம்பிக்கை நமக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையில் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். என் கஷ்டம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் படுற கஷ்டம் நான் படாமல் இருக்கலாம். ஆனால் நம் அனைவருடைய கஷ்டத்தையும் அறிந்த தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவைகள் நிறைந்த இந்த உலகத்திலே குறைவில்லாமல் வழி நடத்துகிற தகப்பன் அவர்தான். ஹல்லேலூயா. ஆராதிப்பேன் ஆண்டவரே, உம்மை நான் ஆராதிக்கும் போது என் தேவைகள் அனைத்தையும் நீ சந்திக்க நேர வல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, தண்ணீரை ரசமாய் மாற்றி அந்த காணா ஒரு கல்யாண வீட்டில் அந்த திராட்சை ரசம் குறையப்பட்டு இருந்தது, அந்த இடத்துல அந்த குறைவை அவர் என்ன பண்ணார், மாற்றினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில குறைவுகள் இருக்கலாம், குடும்பத்தில் சில குறைவுகள் இருக்கலாம், ஊழியத்தில் சில குறைவுகள் இருக்கலாம். நாம் தேவனிடத்தில் அதை தெரியப்படுத்தும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்ற உண்மையுள்ள தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வெறுமையை நிறைவாக்குற தகப்பன். ஹல்லேலூயா. ஆமென். வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. ஹல்லேலூயா. யோசேப்பை பார்க்கிறோம். தேவன் ஒரு தரிசனத்தை தந்தார். அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் கைவிடப்பட்டு அடைக்கப்பட்ட சூழ்நிலையாக காணப்பட்டது. எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, எனக்கு அப்பயே தெரியும்டா, ஒரு வெட்கம், ஒரு ஏளனம். ஆனால் அப்படி இருந்தாலும் வெட்கத்திற்கு விளிம்புக்கே சென்றான், சிறைச்சாலைக்கு. தேவன் அந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து கூட தேவன் என்ன பண்ணார், அவனை உயர்த்தி மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா. பலரை மீட்கும் பொருளாக தேவன் அவனை பயன்படுத்தினார்.
ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவன் நம்ம குறைவைகளை அறிந்த தகப்பனாக இருக்கிறார். பாடுவோமா? ஆமென். சொல்லுங்க எல்லாரும் மகிழ்ச்சியோடு. தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் ரட்சகர் பெரியவரே. சொல்லுங்க. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. விசுவாசத்தோடு. சூழ்நிலையை பார்க்கிலும் என் ரட்சகர் பெரியவரே. கைகளை உயர்த்தி ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் என் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் என் வாழ்நாளெல்லாம். தண்ணீரை ரசமாக மாற்றி என் பெருமையை நிறைவாக்கி நீரே, வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. தண்ணீரை ரசமாக மாற்றி என் பெருமையை நிறைவாக்கி நீரே, வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் என் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் என் வாழ்நாளெல்லாம். சொல்லுங்க. தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. சொல்லுங்க. சூழ்நிலையை பார்க்கிலும் என் ரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் ரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் என் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் என் வாழ்நாளெல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் உம்மையே நாங்கள் ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஆமென். ஏனென்றால் நம்முடைய தேவன் நல்லவர், நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், நம்முடைய உபத்திரவத்தை அறிந்த தகப்பனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்முடைய தந்தையாக தாயாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தகப்பன் தன் புத்திரனை நேசிப்பது போல, சிட்சிப்பதைப் போல, வழிநடத்துவதைப் போல இயேசுவும் நம்ம என்ன பண்ணுறார்? வழிநடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். என்ன கோரி சிம்சோன் பெலிஸ்தியர்களை கழுதை தாழை இடமினாலே 1000 பெலிஸ்தியர்களை அவன் வீழ்த்தி அடித்து மிக தாகத்தோடு தன்னுடைய சரீரத்தில் ஒரு பலவீனத்தோடு அந்த பராக்கிரமசாலி அவன் கேட்டபோது, தேவனிடத்தில் மன்றாடும்போது, லேகி என்ற இடத்தில் தேவன் ஒரு நீரூற்றை என்ன பண்ணார்? உண்டு பண்ணினார். அந்த இடத்திற்கு என்ன பெயர்? என்ன? கோரி. பார்த்தீங்களா? அப்படின்னா என்ன? கூப்பிட்டவனுடைய கிணறு. ஹல்லேலூயா, ஆமென். கூக்குரலிட்டவனுடைய கிணறு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பல பதங்களில் அந்த வார்த்தையை கூறுவோம். எபிரேய பொருளில் என்ன கோரே அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு புது பாடலை நாம் பாட போகிறோம். இதில் நாம் பள்ளத்தாக்கில் நடக்கலாம், அங்கேயும் நம்மை காண்கிறார். அவர் எல்ரோயி நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். தாகத்தில் கதறும் போது பல வேளைகளிலே
வெறும் எழுத்தின் பிரதமான தாகமாக இல்லாமல் ஆவிக்குரிய தாகம் இருக்கலாம், சரீரப்பிரகமான தாகம் இருக்கலாம். அந்த தாகத்தை பல விதத்தில் நாம் சொல்லலாம். இதெல்லாம் ஒரு தாகமாக இருக்க ஆண்டவரே, இதெல்லாம் என் வாஞ்சையாக இருக்க ஆண்டவரே என்று சொல்லலாம். ஆனால் அதெல்லாத்தையும் ஆண்டவர் கேட்குறாராம். ஹல்லேலூயா. ஏனென்றால் நமக்கு செவி கொடுக்கிற தகப்பன் உண்டு, நமக்கு அவர் துணையாளராக இருக்கிறார், நம்முடைய தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் நமக்கு சில வேளையில் ஜோமன்னு தெரியலனா கூட ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிறாராம். ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல தகப்பன் பார்த்தீங்களா? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக விண்ணப்பம் செய்கிறாராம். அப்படிப்பட்ட தகப்பன் நமக்கு இருக்கிறார். இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், நான் திகைக்க மாட்டேன். நான் மரண நிழலின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுகிறேன். தாவீது சொல்லுகிறார், கோலும் தேடியும் என்னை தேற்றும். அழகான பாடல். அமேன். பாடலாமா? ஆயத்தமாக இருக்கீங்களா? தேவன் நல்லவர். அவர் இந்நாள் வரைக்கும் நம்ம வழிநடத்தினார். இந்த புதிய மாதத்திலும் தேவன் நம்மை காண்கிற தகப்பனாக இருக்கிறார். பாடுவோமா? பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. சொல்லுங்க. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. கைகளை உயர்த்தி, என்னக்கோ நிரந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, எனக்கோ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் இருந்தாலும், இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீரனோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீரனோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். ஓ, வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். என்னக்கோ நிரந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நிரந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. அல்ல, எழுந்து நிற்போமா? பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே. கைகளை தட்டி,
துணையாலே கதரும் போது என்னை கேட்பவரே. சொல்லுங்க. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காப்பவரே. தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. என்னைக்கோ துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னைக்கோ துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. சோர்ந்து போகும் நேரத்தில், சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றே. சத்துவமெல்லாம் வேலையில் அதை பெருக செய்கின்றே. சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றே. சத்துவமெல்லாம் வேலையில் அதை பெருக செய்கின்றே. பலனடைந்திடுவேன், பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். ஆமென். பலனடைந்திடுவேன், விசுவாசத்தோடு உயர பறந்திடுவேன். எனக்கோர் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. எனக்கோர் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே. விசுவாசத்தோடு பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே. தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே. தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. திருநிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீரத்தோடு உண்டு. நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீரத்தோடு உண்டு. வார்த்தையாலே சமூகத்தாலே நடத்துவே. வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே. என்ன கோரி நிறைந்த துணையாளரே, துணையாளர், தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்ன கோரி நிறைந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே,
சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றே. சத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய்கின்றே. சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றே. சத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய்கின்றே. பலனடைந்திடுவே, உயர உயர பறந்திடுவே. பலனடைந்திடுவே, ஆமே உயர பறந்திடுவே. சொல்லுங்க. துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. ஹல்லேலூயா. எங்கள் துணையாளரே, எங்கள் காண்பவரே, உமக்கே நன்றி செலுத்துகிறோப்பா. ஆவியானவரே, உமக்கு இந்த காலையில் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த மாதத்தில் நீர் எங்களை கண்ணோக்கி பார்க்கணும்ப்பா. நாங்கள் உம்மை கண்ணோக்கி பார்க்கணும்ப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒவ்வொருவரும் பிரகாசம் அடைவார்கள் ஆண்டவரே. அவர்கள் முகம் வெட்கப்பட்டு போகாத ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் உம்மையே நோக்கி பார்க்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா. அனைவரும் முழங்கால் படியிற்று இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையில் உம்முடைய திருமுகம் தேடி ஒரு வாழ்க்கை உமக்கென்று வாழ அர்ப்பணிக்கிறோமப்பா என்று சொல்லி ஆராதனை ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிக்கலாம். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே உங்கள் நினைவுனாலே என் நினைவு நிரம்ப வேணப்பா. என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காய மாற்ற வேண்டும் ஆண்டவரே. அது நீர் எங்களுக்கு எப்படி ஆறுதலும் தேர்தலாக இருக்கிறீரோ அதே போல் நாங்களும் பலருக்கு ஆறுதலும் தேர்தலாக இருக்கணும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு எப்படி நன்மை செய்கிறோ அதே போல் நாங்களும் நன்மை செய்யணும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கோணலும் மாறுபாடுமான இந்த உலகத்தில் குற்றமற்றவர்களாக எங்களை நிறுத்தும் ஆண்டவரே. இந்த கால வேளையில் நீர் எங்களை வழிநடத்துங்கப்பா. கேட்போமா இந்த கால வேளையில்? ஆண்டவரே, உம்முடைய திருமுகம் தேடி வந்திருக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனை வேலை நிறைவு செய்ய போகிறோம். அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். கைகளவர்த்தி ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்த நினைவால் நிரம்பவே ஒப்பு கொடுத்து
இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் திறனாய மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் திறனாய மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஆராதனை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்கள் நினைவாக நாங்கள் இருக்கணும். ஒரு நாளை தொடங்கும் போதும் ஒரு நாளை நிறைவு செய்யும் போதும் ஆவியானவரே நீர் எங்களை வழிநடத்தி செல்லுங்க. எங்களுக்கு முன்பாக சென்று பாதைகளை செவைப்படுத்துங்க. ஆண்டவரே, கோணலானவைகளை நீ செவையாக்கும்படியாக செபிக்கிறோம். உம்மை மாத்திரமே நம்பியிருக்கிறோம். ஒத்தாசி வரும் பர்வதம் உதவி செய்கின்ற எங்கள் கண்மலையே, எங்கள் கோட்டையை தொடுகிறோமே, உம்மை மாத்திரமே நம்பியிருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே நம்பிக்கையோடு செல்கிறோம். நீர் உதவி செய்யுங்க. மீட்பராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.